இன்றைய தினத்திலே எமை கூறி அழைத்த காரணம் என்ன பகவான் என வைத்திருக்கிறார். நான் உன்னை எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? அஸ்தினாபுரத்து வேண்டும் துரியோதன மகாராஜா பரிவார சேனைகளோடு யானை பரிவார சேனைகளோடு நம்முடைய நாட்டை நாடி வந்திருக்கிறார். என்னருமை மகள் சுந்தரியாலை வெங்கேற்க வந்திருக்கிறார். ஆனால் அன்னவர் கொண்டிருக்கப்பட்ட பொண்ணோ 7.5 லட்சம் ஒட்டகத்தின் மீது கொண்டு வந்திருக்கிறார். அவர் கொண்டு வந்திருக்கும் பொண்ணை அங்கே பதர் நீக்கிய பொண்ணாக கட்டி பொண்ணாக தர வேண்டும் என்று கேட்டேன். பொன்னிலேயே பதர் இருக்கிறதா என்று கேட்டார். அதை தூர்த்துபவர் யார் என்று கேட்க என்னுடைய பக்தன் அரை மாட்டு 10 மாட்டு தங்கமாக அதை தூர்த்தி கொடுப்பவர் என் பக்தன் ஆஞ்சநேயனே என்று வைத்தேன். அவனுமே அன்னவர் சரியென ஒப்புதல் கொடுக்க இதோ வாழ்வதையா ஆஞ்சநேயா மழை இருக்கிறது. அந்த வட்டை பாறை மீது வட்டை பாறை மீது நின்று பொன்னானது பார்த்தாரையா மழை போல் குவித்திருக்கிறார். அந்த வட்டை பாறையை தூற்ற வேண்டும். இந்த வட்டை பாறையின் மீது தூற்ற வேண்டும். ஆகட்டும் மன்னா. ஐயனே பார்த்தனையா என்னுடைய பக்தன் இங்க ஒரு சின்ன விண்ணப்பம். இவன் தானே வந்திருக்கிறார். நான் கூட 500 நோட்டா கொடுத்தேன். நான் பார்த்தேன் நான் மலை மீது நிற்கின்றவா பார்த்தீரா? ஐயா மன்னா துரியோதன மகாராஜனே, இங்கே நீங்கள் கொண்டு வந்திருக்கும் 7.5 லட்சம் ஒட்டகத்தின் மீது கொண்டு வந்த பொன்னத்தனையும் இந்த இருக்கும் இந்த மலையின் மீது வைத்திருக்க மலை போல் குவித்திருக்கிறீர்கள். இந்த வட்டை பாறையின் மீது என்னுடைய ஆஞ்சநேயன் கலைக்கில் தூக்கப் போகிறார். இதை பாருங்கள். மாதவன் நமது கோபால பெட்டியை கொண்டு வா. அங்கே தூற்றுகின்ற பொன் அப்பாயும் அந்த கோபால பெட்டியை நிரப்ப வேண்டும். ஆஞ்சநேயா ஜாக்கிரதை. நான் இருக்கிறேன். ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? அந்த விண்ணப்பத்தை நீதான் நிறைவேற்ற வேண்டும். ஆகட்டும். நான் சொல்லக்கூடிய நிறைவேற்றி நீதான் செய்ய வேண்டும். என்ன? நான் பூத்தி கொண்டே என்னால் பாட முடியுமா? முடியாது. தூத்துவதா இல்லை பாடுவதா? நான் எப்படி தூத்துவது? அத்தனை எண்ணங்களும் என்ன? ஆகையால் ஐயாடே நீ பாடுங்கள். நீ பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய வேளையிலே
இது எப்படி இருக்கிறது? தூற்றினாரே மிகுதி எங்கே தரப்போகிறது? எப்ப கொண்டு வர? அது அப்புறம் பார்க்கலாம். ஏண்டா 7 லட்சம் ஒட்டுமே ஏத்துறத போற மொத்தமே அவரு வரகு தூக்கி ஏத்துச்சடா தூக்கி ஏத்துச்சு பாரு அப்படியே மொத்தம். ஐயாடே அரைஞ்சு தூத்தி விட்டு இருப்பது இதுதான். இன்னும் ஏதாவது இருக்கிறா தூத்து வேண்டுமா? அதெல்லாம் பதர் எட்டி கொண்டாக கால் மார்த்து அரை மார்த்து முக்கா மார்த்து முழு மார்த்து என அது வார்த்தனை அத்தனை பதிலாக இருக்கிறது. கொண்டு வந்த அத்தனை பொண்களும் சரி சரி இன்னும் முக்கால் பெட்டிக்கு வழியேது கொண்டு வருகிறோம் ஐயா. எப்ப கொண்டு வர்றது? எங்க இது மொத்தம் தான் தூக்கிட்டு அப்புறம் எங்க மன்னா சாமி எங்க ஏதோ மன்னன் சரி தாமலக தாரிகள் சாமி பிறகு பார்க்கலாம் கொண்டு வருகிறோம். அது மன்னா கொடுத்தார். நான் நாட்டுல சென்று ஐயானே இது பிடிங்கள். ஐயானே நீங்க வாங்குங்கள். தியாகம் எதற்காக? என் வேலை முடிந்தது. நான் சென்று ஓய்வெடுக்கட்டுமா? எனக்கு தேவையான காய்கறிகள் அனுப்புங்கள். பசி அதிகரித்து விட்டது. காய்கறி எங்கே இருக்கிறது? பணமா இருக்குது. ஆஞ்சநேயா நீ சென்று எடுவோழ்வை. இப்படியே ஓய்வெடுக்கிறேன். சென்று ஓய்வெடுத்து நீ கேள்வி போற கொடுத்து விட்டியா? தாமரை டைம் ஆகுது எனக்கு. எங்கயா தாமரை மொத்தம் இரண்டாவது முறை எடுத்து வந்த பொண்ணும் அங்கே முக்கால் பெட்டி கூட வரலையே. போச்சு மொத்தம். நீ பொண்ணு போத்த மாதிரி தான் பொண்ணு கட்டி போன மாதிரி தான் நான் அதுக்கு முதல்ல சொல்லி இருக்கணும். நீங்க எங்களை எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு. சரி இல்ல கொண்டு வர போற மொத்தம் தூக்கி எடுத்துட்டாரு ஆஞ்சநேயர் தான். மாதவன் சுவாமி மன்னன் ஏதோ வருந்துகிறார். கஷ்டப்படுறாரு பாவம். அன்னவர் கொண்டு வந்திருக்கிறார் 7 லட்சம் ஒட்டகத்தின் மீது கொண்டு உரைத்தார். ஆமா பார்த்தனையா என்னுடைய ஆஞ்சநேயர் தூத்தி விட்டாரு மொத்த காட்டுல. கலைக்கிலே வாரி தூற்ற அத்தனை பொன்களும் பதராக சென்று விட்டது. போச்சு. இந்த சின்ன கோபால பெட்டி நிரம்பவில்லையே என வருத்தமடைகிறார். கஷ்டத்தோடு இருக்கிறாரு. இதோ என்னுடைய மாய்கனாயால் அதை நிரம்ப செய்கிறேன். நிரப்ப செய்யுங்க. ஆகட்டும் மன்னா. சாமி நீ கொண்டு வந்த பொன்னிலையை நிரம்பி விட்டன. சரி மனமகிழ்ச்சி அடைந்தேன். அதெல்லாம் தாம்பூலம் தான் சாமி. ஆனால் மறுபடியும் ஆனாலா என் மங்கையனு மதியில்லாமல் மகளை நீ பாடுவதற்கும் மிருதங்கார அடிக்கிறதுக்கும் இவன் கோயிலா போடுறதுக்கும் இவன் பாரு மாமா பொண்ணு இல்ல இல்லன்றான். பொண்ணு தருவீங்களா இல்ல ஏமாத்தி விடுவீங்களா? இந்த சுதியோடு பாடுறான். அந்த நான் பாடுறத வச்சு அவன் சுதியோடு அங்க சிலம் போடுறான். அதெல்லாம் ஒரு கரெக்டா அந்த இடத்துக்கு தான் போறத மாதிரி சந்தோஷப்படுறேன் நான். மாமா ஏண்டா கொட்டை கட்டி மாடு கட்டல மாடு கேட்டு கொட்டை கட்டுவாங்களா? மாடு கேட்டு யாரும் கொட்டை கட்ட மாட்டாங்க. நம்ம கொட்டை கட்ட மாடு எப்ப மாட்டாலும் ஆமா அது உள்ள போய் தானே. அது மாதிரி வீட்டு ஒரு திறமையாரு சாய்மாரு இவரு இருக்கிறாரு. இவரு மனைவி கேட்டு தான் போட்டு தருவாரு. பகவான் சொல்றாரு வீட்டு யார் ராஜு இருந்தா இவரு கடிவே கிடையாது பாருங்க. அப்போ ஆமா என் தங்கை கேட்டு பிறகு பெண் தருவீங்களா?
ஏன் சொல்றேன் தெரியுமா? எதற்காக சுவாமி? எதற்காக தெரிவிக்கிறேன்? எதற்காக? அவள் விவாகம் முடிந்த பின்பு விருந்திடப்பட்ட வல்லமை என் அருமை மகளை உன்னருமை வைத்திருக்கிறான் இலக்கிய குமாரனுக்கு தருகிறவையானாள். சரி. கல்யாணம் முடிஞ்சு போகுது. ஆமா, மருமப்புள்ள வருவாரு. எங்க வருவார்? மாமியார் மேரிக்கும். டேய், மாமியார் மெரிக்கு வர மாட்டாரு. மறுபடியும் வருவா. அதான் வருவாரு. அறியாத குழந்தை. புது கல்யாணம் பொண்ணு இல்லையா? ஆமா. அது கூசு போடும். கூச போடாதுடா, சத்தம் போடும். குழந்தை கூச்சு போடும். கூச்சு போடும். மாப்பிள்ளை உட்கார வச்சு மாப்பிள்ளை உட்கார வச்சு மணக்கட்டிய போட்டு ஆ. அந்த பொண்ணை கட்டிய உட்கார வச்சு யாரு போன காட்டா? மாப்பிள்ள மாப்பிள்ளை உட்கார வைப்பாரு. தலை இலைக்கு மலையாள போட்டு மாமியார் என்ன பண்ணா ஆ. சூத்த வைக்கும். சாதத்தை அளிப்பார்கள். ஆ. அந்நேரத்துக்கு ஏடி வந்து எல்லாம் தத்திட்டு ஆவாத மெரும் பிள்ளையா இருந்தா ஆ. இப்படி எடுத்து போடுவாங்க, அப்படி எடுத்து போடுவாங்க. ஆ. அதனாலதான் பகவான் சொல்றாரு, ஆதலால் அழகாக தன் பிள்ளையாக மருமக பிள்ளையாக பாவிக்க வேண்டுமையானால் அடிடிடி 300 நாட்கள் நெற்றி நேர்வில் நிலைத்திரை விளமத்த வேதனையோடு என்றெடுத்தவள் என் அருமை மனைவி அல்லவா? ஆமா சுவாமி. அன்னவளை கேட்டவளுடைய ஒப்புதலோடு செய்தால் அந்த மருமக புள்ளி அவளை உபச்சரிப்பார்கள். எனக்கு ஒரு சின்ன சந்தேகமாமா. என்ன? எங்க தங்கச்சி கேக்குறீங்க, என் தங்கச்சி பொண்ணு கொடுனா கொடுத்துருவீங்க. கொடுக்கலாம். சரி, ஒருவேளை பொண்ணு இல்லன்னுட்டாங்க. அவள் முடியாது என்றால் போய்தா, போய்தா. டேய், ஐயா துரியோதன மகாராஜனே, சாமி. என் அருமை மனைவி மங்கை லட்சுமியை அழைக்கிறேன். கண்ணே, இது போன்ற அஸ்தினாபுரத்து வேந்தன் துரியோதன மகாராஜா வந்திருக்கிறார். நம் அருமை மகளை பெண் கேட்க என்று உரைக்கிறேன். ஆமா. அவள் நாதா ஏய், ஏய், கொடுக்கலாம் என்று உரைத்தால் பொண்ணு. பெண்ணு தரலான்னு சொன்னா கொடுப்பேன். ஆ. ஒருவேளை என் மனைவி வேண்டாம் என்று வெறுத்தால் போய்தா, போய்தா. முடியாது, முடியாது. 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 காரியம் கரமா இருந்தாலும் முடியாது. டேய், உன் முள்ளிக்கு அப்பா, ஆதலால் ஏன் அவர் மனசு புண்பட செய்யறேன்? மாமா, எந்த விதத்திலேயே சொல்ல மாட்டார். இவ்வளவு நேரம் இந்த ஆளெல்லாம் இவ்வளவு நேரம் மெல்லு கட்டி கிடக்குறேன் நானு. ஆமா, இதே எங்க தங்கச்சான போன போதும். பட்டுன்னு வேலை முடிஞ்சிருக்கும். என்ன வேலை? போனா 2 வருஷம் சொல்லலாம். டேய், ஓ, இப்படி போய் என் தங்கச்சி கூப்பிடு, ஆ, கேட்டு பாரு. கேட்டு பாக்குறோம். அதுக்கப்புறம் நான் வரேன் மாமா. மாதவள் சுவாமி, மன்னன் வந்து வெகு நேரமாகி விட்டது. ரொம்ப நேரம் ஆகி போச்சு. ஐயா துரியோதன மகாராஜனே, தெய்வமே. நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் அல்லவா? ஆமா. ஆதலால் நீங்கள் உரைத்த வண்ணமே என் அருமை மனைவி அழைக்கிறேன்.